ஜம்மு காஷ்மீரில் தொங்கு சட்டசபை அமைய நிறைய வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டு வருவது தேசிய அளவிலான எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை இன்று நடைபெற உள்ள நிலையில் இது கூடுதல் ஆர்வத்தை பெருகச் செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் 10 வருடங்களுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இம்மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நடக்கும் தேர்தல் என்பதால் இன்றைய தினம் தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற ஆவல் இந்தியா முழுவதும் அதிகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்த 1949ஆம் வருடத்திலிருந்து அந்த மாநிலத்துக்கு மத்திய அரசு கொடுத்து வந்த சிறப்பு சலுகையை பாஜக தலைமையிலான மத்திய அரசு கடந்த 2019இல் நீக்கிவிட்டது. அத்துடன் மாநில அந்தஸ்தில் இருந்த ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரித்தது. அதன்படி லடாக் சட்டமன்றம் இல்லாத தனி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு நாலா பக்கம் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியது. ஆனாலும் மொத்த பேரும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். இப்படி பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு நடுவில்தான் 90 இடங்களுக்கான ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல் கடந்த செப்டம்பர் 18 மற்றும் செப்டம்பர் 25 மற்றும் அக்டோபர் 1 என 3 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு வெளியாகியிருந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் என்சி காங்கிரஸ் கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது என்றும் கணிப்புகள் வெளியாகியிருந்தன. இதுவே பாஜகவுக்கு மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்பட்டு வருகிறது. எனவேதான் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்பதில் பாஜக முனைப்பு காட்ட துவங்கி இருக்கிறது. இன்று வாக்கு எண்ணிக்கை வெளியாக உள்ள நிலையில் அதற்கு முன்பே பாஜக தன்னுடைய மாஸ்டர் பிளானில் இறங்கிவிட்டதாக தெரிகிறது. அதாவது பாஜக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட 5 பேர் எம்எல்ஏக்களாக உள்ளனர். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தின் உறுப்பினர்களாக லெப்டினன்ட் கவர்னரால் பரிந்துரைக்கப்படும் இந்த 5 பேர் தான் யூனியன் பிரதேசத்தில் அடுத்த ஆட்சியை அமைப்பதில் மிக முக்கிய பங்கினை வகிப்பார்கள் என்று தகவல்கள் வலம் வருகின்றன. அது மட்டுமல்ல, துணைநிலை ஆளுநருக்கே 5 எம்எல்ஏக்களை நியமிக்க அதிகாரம் உள்ளது. இவர்களில் 2 பெண்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்ந்தவர். காஷ்மீர் பண்டிட்டுகள் என்ற இடஒதுக்கீடு படி நியமனம் செய்யப்படுகிறார்கள். இந்த 5 நியமன உறுப்பினர்களுக்கும் மற்ற எம்எல்ஏக்களைப் போலவே அதே அதிகாரங்களும் வாக்களிக்கும் உரிமைகள் உண்டு. அதன்படி இவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொண்டு ஓட்டளிக்கலாம். அதேபோல சட்டம் இயற்றப்பட்ட போது மசோதாவிற்கு ஆதரவும் அளிக்கலாம். ஒருவேளை மெஜாரிட்டி கிடைப்பதில் கட்சிகளுக்கு சிக்கல் வந்தால் துணைநிலை கவர்னர் தான் நியமிக்கும் 5 எம்எல்ஏக்களை துணை கொண்டு ஆட்சி அமைப்பதில் முனைப்பு காட்டலாம் என தெரிகிறது. ஆனால் பாஜகவின் இந்த மாஸ்டர் பிளானிற்கு காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி போன்றவை கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் ஜனநாயகம், மக்களின் ஆணை மற்றும் அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் மீதான தாக்குதல் என்று காங்கிரஸ் கொந்தளித்து வருகிறது. இந்த 5 நியமன உறுப்பினர்களின் நியமனத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகவும் காங்கிரஸ் முடிவெடுத்துள்ளது. ஒருவேளை புதிய அரசு அமைவதற்கு முன்பு 5 உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநரால் பரிந்துரைக்கப்பட்டால் மாநிலத்தின் சட்டமன்றத்தின் பலம் 95ஆக இருக்கும். இதன் மூலம் மெஜாரிட்டி 48 இடங்களாகிவிடும். அந்த வகையில் இன்றைய ரிசல்ட் என்னவாக இருக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.